வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து ரிப்பப்ளிக் டே சேலை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா அமேசானோடைய கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் அப்படின்ற நேமில் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயாவது வந்து பார்த்தோம்னா ஏர்லி கஸ்டமர் அந்த ப்ளஸ் மெம்பர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஃப்ளிப்கார்ட்டில் 16ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான டீல்ஸும் பெருசாக வந்து ரிவீல் ஆகலை. ஆனால் கீழே வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது ரிப்பப்ளிக் டே டீல்ஸு பிளாக் பஸ்டர் டீல்ஸு அப்படின்ற மாதிரி இதுலாம் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா தான் ரிவீல் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைம்லேயாவது நம்ம அமேசானில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா அமேசானில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஐக்கூ சாம்சங்கு அப்புறமா ஒன் ப்ளஸ்ஸு அதுக்கடுத்தது ரெட்மியோட ஒரு சில டிவைசஸ்லாம் தான் வந்து வரும் ஆஃபர்னு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஃபோன்ஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க இல்லை லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கே 16ஆம் தேதி சேலும் வரட்டும். வந்து முடிச்சிட்ட பிறகு அப்புறமா நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ப்ரைஸ் ஹைக்லாம் கண்ணாபின்னான்னு ஏறி இருக்கனால இந்த மாதிரி ஆஃபர் டைமில் எடுத்தால் தான் ஏதாவது ஒரு நல்ல டீலாகவே வந்து எடுக்க முடியும். ஆஃபர் டைம்லாம் இல்லாமல் எடுத்தோம்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ்க்கு கொடுத்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.